வணக்கம் தமிழ் கம்ப்யூட்டர். இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா HTML ஃபார்ம் இன்புட் அலாட் ஜாவாஸ்கிரிப்ட் மூலமா பார்ப்போம். HTML ஃபார்ம் கிரியேட் பண்ணியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் நேம்க்கு ஒரு இன்புட் பாக்ஸ், லாஸ்ட் நேம்க்கு ஒரு இன்புட் பாக்ஸ் கொடுத்துருக்கோம். நீங்கள் எதுவும் வேல்யூ கொடுக்காம சப்மிட் கொடுத்தீங்கன்னா இதே மாதிரி அலாட் மெசேஜ் வரும். நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட் அப்படின்னு வரும். நீங்கள் ஏதாவது வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மெசேஜும் அலாட் வராது. ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்புட் பாக்ஸ் மட்டும் தான் அலாட் மெசேஜ் கொடுத்துருக்குறேன். எப்படின்னு சொல்லி நம்ம கோடிங் மூலமாக பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு HTML பேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஸோ அதில் ஸ்கிரிப்ட் இந்த டேக் உள்ள ஜாவா ஸ்கிரிப்ட் நம்ம எழுதியிருக்கோம். ஸ்கிரிப்ட் இந்த டேக் உள்ள தான் நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் எழுதுகிறோம். ஒரு ஃபார்ம் நம்ம கிரியேட் பண்ணுறோம். முதல்ல பார்த்தோம்னா ஒரு ஃபார்ம். ஸோ அதில் 2 இன்புட் பாக்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு இன்புட் பாக்ஸோட ஐடி வந்து எஃப் நேம், ரெண்டாவது இன்புட் பாக்ஸோட ஐடி வந்து எல் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் 2 இன்புட் பாக்ஸ். இது வந்து எஃப் நேம் ஐடி, இது வந்து எல் நேம் ஐடி. ஐடி வச்சு தான் நம்ம அந்த கரெக்டான டேகை நம்ம கால் பண்ணுறோம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் நேம் எஃப் நேம் மட்டும் தான் நம்ம வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் மூலமாக வேலிடேட் பண்ணுறோம். அதாவது இன்புட் கொடுக்குறோமா இல்லையான்னு சொல்லி. ஸோ ஃபங்க்ஷன் வேலிடேட் ஃபார்ம். ஸோ இந்த ஃபார்மை நீங்கள் சப்மிட் பண்ண உடனே ஒரு அலாட் மெசேஜ் வரும். சப்மிட் கொடுத்த உடனே ஒரு அலாட் மெசேஜ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சப்மிட் அப்படின்னு கொடுக்குறீங்க. சப்மிட் கொடுத்த உடனே ஆன் சப்மிட், இது வந்து ப்ரீடிஃபைன்டு ஃபங்க்ஷன், அதனால கரெக்டாக வரணும். ஆன் சப்மிட் இந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம், இது வந்து ப்ரீடிஃபைன். ஸோ ஆன் சப்மிட் ப்ரீடிஃபைன், இது ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணுறீங்க. ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம், இது நீங்கள் என்ன நேம் கொடுக்கலாம். இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ரிட்டர்ன் வேலிடேட் ஃபார்ம் ஆன் சப்மிட் கொடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. வேலிடேட் ஃபார்ம், இதில் ஒரு வேரியபிள் எக்ஸ் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க. அந்த எக்ஸ் நீங்கள் எதை பாயிண்ட் பண்ணியிருக்குன்னா டாக்குமெண்ட் டாட் ஃபார்மை பாயிண்ட் பண்ணியிருக்குது. இந்த ஃபார்முடைய ஐடி வந்து டிஎம். அதுக்குள்ள எஃப் நேமை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். இந்த இன்புட் பாக்ஸ் எஃப் நேமை பாயிண்ட் பண்ணியிருக்கோம். அதோடைய வேல்யூ வந்து இந்த எஸ்ல ஸ்டோர் ஆகுது. இந்த ஃபார்ம் டிஎம், ஃபார்முடைய நேம் என்ன கொடுத்துருக்கோம், டிஎம் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி எஃப் நேமுடைய ஐடி அல்லது நேம் அதை பாயிண்ட் பண்ணியிருக்குது. அதோடைய வேல்யூ வந்து எக்ஸில் ஸ்டோர் ஆகுது. எக்ஸில் வந்து இந்த ஃபார்ம் டிஎம் உடைய எஃப் நேம் வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகுது. அந்த எஃப் நேம் நம்ம நெக்ஸ்ட் கண்டிஷன் செட் பண்ணுறோம். இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எம்டியா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். எம்டியா இருக்கான்னு சொல்லி பார்க்குறோம். எம்டியா இருந்ததுன்னா ஒரு அலாட் மெசேஜ். அலாட் மெசேஜ் ரொம்ப ஈஸி தான். அலாட் நேம், ஏதோ நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட் அப்படின்னு அலாட் மெசேஜ் கொடுக்குறோம். எக்ஸ் வேல்யூ வந்து எம்டியாக இருந்ததுன்னா ஒரு அலாட் மெசேஜ் நம்ம கொடுக்குறோம். ரொம்ப ஈஸி தான். நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. ஆன் சப்மிட் இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகுது. இதில் எக்ஸ்னு ஒரு வேரியபிள் வந்து இந்த டிஎம் ஃபார்ம் டிஎம்லோட எஃப் நேமை பாயிண்ட் பண்ணிக்கிறது. அதோடைய வேல்யூ வந்து எம்டியாக இருந்ததுன்னா ஒரு அலாட் மெசேஜ் ரொம்ப ஈஸி தான். அலாட் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்குறோம். ஓகேவா? அதை அலாட் பண்ணும். நேம் மஸ்ட் பி ஃபில்ட் அவுட் அப்படின்னு சொல்லி அலாட் பண்ணும். பார்த்தீங்கன்னா சப்மிட் கொடுத்த உடனே அலாட் மெசேஜ். அதே மாதிரி இதுக்கும் நீங்கள் கொடுக்கலாம். இதுக்கும் நீங்கள் அலாட் மெசேஜ் கொடுக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இன்புட் பாக்ஸ் எல் நேமுக்கும் நம்ம செட் பண்ணியாச்சு. y ஈக்குவல் டு டாக்குமெண்ட் டிஎம் எல் நேம் வேல்யூ. ஸோ y வந்து எம்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அலாட் மெசேஜ் வரும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா y வந்து எம்டியாக இருந்தாலும், அதாவது ரெண்டாவது பாக்ஸ் எம்டியாக இருந்தாலும் உங்களுக்கு அலாட் மெசேஜ் வரும்.